நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ரூத் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய செய்கைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பலனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசியுங்கள், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த அருமையான ரூத்திற்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் அது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று அவள் ஆஸ்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்திலே மொத்தம் 2 புத்தகங்கள் பெண்களுடைய பெயரிலே காணப்படுகிறது. ரூத், எஸ்தர் என்ற புத்தகங்கள் பெண்களுடைய பெயரிலே காணப்படுகிறது. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் பெயர்களை கர்த்தர் பெண்களுடைய பெயரில் வைத்தபடினாலே கர்த்தர் விசேஷமாக ஸ்திரீகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இந்த ரூத் அவள் ஒரு புறஜாதி பெண்ணாக, மோவாபிய பெண்ணாக அவள் காணப்படுகிறாள். இந்த எஸ்தரும் அவ்விதமாக ஒரு பெண்ணாய் காணப்படுகிறாள். இந்த ரூத் என்ற புறஜாதி பெண் ஒரு யூதனை மணந்தாள். எஸ்தர் என்ற யூத பெண் ஒரு புறஜாதியை அவள் மணந்தாள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், 2 பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். இவர்கள் இருவரையும் தேவன் வேதத்திலே ஒரு புத்தகமாக அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்ததனுடைய காரணம் என்னவென்றால், இருவரும் தேசத்தை ரட்சிப்பதற்கு அல்லது குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வருவதற்கு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, விசேஷமாக பெண்கள் பெயர்கள் சொல்லப்பட்ட இந்த 2 பெயர்களும் 2 புத்தகங்களிலும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு குடும்பமே அல்லது ஒரு வம்சமே அல்லது ஒரு தேசமே அல்லது ஒரு இனமே ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமான கிருபைகளை கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டு நம் அனைவருக்கு நிறைவாய் தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த 2 பெண்களும் ஒரு விசேஷமான காரியத்திற்கு பயன்படுத்தப்பட்டார்கள். நாம் இப்படி தியானிக்க போகிறது ரூத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ரூத் எவ்விதமாக ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்தாலும் கூட, மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் கூட, தேவன் அவள் மூலமாக நகோமி என்ற அவருடைய மாமியாருடைய கசப்பை தேவன் எப்படி மாற்றி அவருடைய சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதைத்தான் இந்த செய்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். அதுபோல நம்மை கொண்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் கருத்தில் எடுத்து நாம் விரும்பாத நிலையிலே காணப்படும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற செய்ய அவரால் கூடும் என்று நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்போம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. வாசிங்கள், ரூத் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். பெத்லெகேம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது அப்பத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேம், அப்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. என்னதான் அது சாப்பிடுகிற பொருளாக இருந்தாலும் அது நிறைவாக இருக்கும் பொழுது ஒரு சுபிட்சத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. பாருங்கள், அப்போ அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் ஏன் வந்தது என்று நாம் சற்று யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஒருவேளை ஜனத்தினுடைய
பாவத்தினாலே அந்த இடத்திலே பஞ்சத்தை தேவன் அனுமதித்திருக்கலாம் என்று வேத விற்பனர்கள் கருதுகிறார்கள். ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நிலையிலிருந்து தவறும் பொழுது சில எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பானவளே. நாம் அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து மனம் திரும்பி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம் அன்பானவளே. அந்த பெத்லகேம் மேலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. உடனே அவருடைய மாமனார், ரூத்துடைய மாமனார் பாருங்கள், அந்த மனுஷன் ஒரு தீர்மானத்தை செய்கிறதை பார்க்கலாம் அன்பானவளே. என்ன தீர்மானம் என்று பார்க்கும் பொழுது, இங்கிருந்து மோவாப் தேசத்திற்கு நாம் போய்விடலாம் என்று அவர்கள் தீர்மானம் செய்ததை நாம் பார்க்கலாம். உடனே அந்த பெத்லகேமிலிருந்து அவர்கள் பயணமாய் புறப்பட்டு மோவாப் தேசத்திற்கு அவர்கள் சென்று சஞ்சரிக்கிறதை நாம் காணலாம் அன்பானவளே. பாருங்கள், முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். பாருங்க, இவர்கள் குடும்பமே அந்த மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே செட்டில் ஆகி விட்டார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவளே. அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் இருப்பது தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்தை இவர்கள் விட்டு லோத்து பசுமையை கண்டு போனார் அல்லவா, போய் அங்கு என்ன பாடுபட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல இவர்களும் கூட இந்த எலிமெலேக்கு என்ன பண்ணுகிறார், அவருடைய தவறான ஒரு தீர்மானத்தினாலே பாருங்கள் அந்த மோவாப் தேசத்துக்கு சென்று அங்கு சஞ்சரிக்கிறதை நாம் பார்க்கலாம் அன்பானவளே. முதல் குறிப்பை நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், தேவனுடைய சித்தம் என்று பார்க்கிறோம், காட்ஸ் வில் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த தேவனுடைய சித்தத்திலிருந்து ஒருவன் வேறு இடத்துக்கு செல்லும் பொழுது அவனுடைய குடும்பத்திலே பல இழப்புகள் ஏற்படுவதை நாம் காணலாம் அன்பானவளே. இந்த ரூத் அந்த குடும்பத்திலே அவள் பிரவேசித்து மறுபடியும் அவர்களை பெத்லகேமாகிய அப்பத்தின் வீட்டிற்கு வர வைத்து, தேவ சித்தத்தின் மையத்திலே வர வைத்து அந்த இழந்த ஆசீர்வாதங்களை அவள் மீண்டும் பெற்று தருவதை நாம் பார்க்கலாம். அதுதான் இந்த செய்தியுடைய சுருக்கமாய் காணப்படுகிறது. இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தின் சுருக்கமாய் காணப்படுகிறது அன்பானவளே. இந்த எலிமெலேக்கு என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த எலிமெலேக்கு என்ன பண்ணுகிறார், அவருக்கு என்ன சம்பவம் ஏற்பட்டது நமக்கு விளங்கவில்லை. விற்பனர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மோவாப் தேசம் என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு தேசமாய் காணப்பட்ட அந்த நாட்களிலே, அப்பொழுது இங்கிருந்து அந்த பாவத்தினாலே கவரப்பட்டு இந்த எலிமெலேக்கு தான் மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தையும் அங்கு கொண்டு சென்று தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்திலிருந்து வந்த சிக்ஷை நிமித்தமாக தண்டனையை பெற்று அது மட்டுமல்லாமல் குடும்பமே ஒரு நிலைக்கு போனதை நாம் பார்க்கிறோம் அன்பானவளே. தேவ சித்தத்தின் மையத்திலே இருந்து தேவனை விசுவாசிக்கும்படியாக தேவன் அவர்களை எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடனே எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு இந்த ஊரே வேண்டாம், நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனைக்கும், இந்த பஞ்சத்திலே அப்பத்தின் வீட்டிலே கொஞ்சம் அப்பம் கிடைக்காம போயிருக்கும், உடனே தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டு அவருக்கு சித்தம் இல்லாத அந்த மோவாபுக்கு சென்றபடினாலே அவருடைய ஜீவியத்திலே பல இழப்புகளை அவள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு இது வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் என்னை முடிச்சு கொள்ளுறேன். அநேகர் அப்படித்தான் காணப்படுவார்கள். பாருங்க, அப்பொழுது நாம் தேவனை விசுவாசித்து என்ன பயன் அன்பானவளே? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஒருவேளை பெரிய கடன் பிரச்சனை காணப்படுதா? விசுவாசியுங்கள், தேவன் இந்த மாதத்திலேயே அந்த கடன் பிரச்சனையை உங்களுக்கு மாற்றி தேவன் உங்களை சுபேட்சத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ரூத் எப்படி அந்த குடும்பத்தின் பிரச்சனையை மாற்றி மறுபடியும் தேவ சித்தத்தின் மையத்திலே கொண்டு வந்தாலோ அதன் பிரகாரம் ரூத்தினுடைய தேவன் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, என் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? அதை விட்டு மாற்று வழிகளை நாம் தேடுவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்பானவளே. அப்போ அந்த பெத்லகேமிலே அந்த நல்ல சபையில் நாம் இருக்கிறோம். இங்கு இருந்து கொண்டு தேவனை விசுவாசிக்க முடியாமல் நாம் சில வேறு முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே நாம் இருக்கிறோமா? ஆனால் அந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாமல் விசுவாசிக்க முடியாமல் காணப்படும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே பல இன்னல்கள் பல சூழ்நிலைகள் வரும். இந்த ரூத் பாருங்கள், மறுபடியும் தேவனே ராஜா என்ற நிலையில விசுவாசிக்க செய்து சுகவாழ்வை மறுபடியும் அந்த குடும்பத்திற்கு கட்டளையிட்டு இயேசுவின் வம்ச வரலாற்றில் பெயர் வரும் அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் மாறினது என்றால் அந்த ரூத் ஒரு ஆசீர்வாதமான மகளாக காணப்பட்டாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த ரூத் மறுபடியும் குடும்பத்தை தேவ சித்தத்தின் மையத்தை கொண்டு வந்தது போல நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறதா? அவருக்கு பிரியமான இடத்துல இருக்கிறீர்களா? அல்லது தேவன் வைத்த இடத்திலே இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த ரூத்தினுடைய அந்த சரித்திரத்தில் வருகிற எலிமெலேக்கும் நகோமியும் மக்லோன் கிலியோன் அவர்களும் தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து அவர்கள் மோவாபுக்கு சென்றார்கள். அங்கு சென்றவுடனே அந்த நகோமிக்கு ஏற்படுகிற அந்த இழப்புகள் அது கொஞ்சம் நெஞ்சமல்ல அன்பானவர்களே. பாருங்கள், இது விதமாக நாம் தேவ சித்தத்தில் இல்லாத போது பல சிக்ஷைகள் நமக்கு வரும். சிக்ஷைன்னு சொல்வது தண்டனை அல்ல, அது நம்மை மறுபடியும் அவரிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக சில சிக்ஷைகளை தேவன் அனுமதித்திருக்கலாம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் தேவ சித்தத்தின் மையத்திலே வரும்படியாக, அல்லது அந்த அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்லகேமுக்கு மறுபடியும் நீங்கள் வரும் பொழுது தேவனோடு கூட உள்ள உறவை புதுப்பிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் அப்பத்தின் வீட்டில் இருக்கலாம், ஆனால் தேவனோடு கூட உள்ள உறவு இல்லாவிட்டால் நீங்கள் எப்போ மோவாபுக்கு போயாச்சுன்னு அர்த்தம். ஆகவே அந்த தேவனோடு கூட உள்ள உறவை நீங்கள் சரிப்படுத்தி மறுபடியும் அப்பத்தின் வீட்டிலே காணப்படும் பொழுது, அவருடைய சித்தத்திலே காணப்படும் பொழுது அவர் உங்களுடைய குடும்பத்தை அவர் மறுபடியும் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக வாசியுங்கள், ரூத் 2:2 வாசியுங்கள். மோவாபி ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அமைதியாக ஜெபித்து கொண்டே நாம் காணப்பட்டு இருப்போம் என்றால் அது போதாது. அநேகர் செய்கிற தவறு அதுதான். நல்ல ஊக்கமாக ஜெபித்துட்டு இவங்க பேசாமல் இருப்பாங்க. கர்த்தரா கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தரட்டும் என்று இவர்கள் காத்திருப்பார்கள் என்பானவளே. ஆனால் இந்த ரூத் எப்படி செயல்பட்டால் தெரியுமா? அவள் மாமியார் ஒன்றும் அவளுடைய சொல்லவில்லை. இவளே எழும்பி, நான் வயல்வெளிக்கு போய், ஏன்னா இங்கே பெத்லகேம் வந்துட்டாங்க, இப்போ இங்கே சாப்பிடணுமே,
சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணுமே. அப்பத்தின் வீடு எல்லாம் அப்பமெல்லாம் இருக்கிறது, ஆனால் அங்கிருந்து இவங்களுக்குன்னு அப்பம் வேண்டுமே, அதை சம்பாதிப்பதற்கு வெளியே செல்ல வேண்டுமே என்று அதை உணர்ந்து இவள் முதலாவதாக சொல்லுகிறாள், நான் வயல்வெளிக்கு போய் அங்கே கதிர்களை பொறுக்கி கொண்டு. இந்த காரியம் ஒரு ஹார்ட் ஒர்க்கை காட்டுகிறது, ஒரு கடினமான வேலையை காட்டுகிறது. இந்த உழைப்பு அல்லது பிரயாசம் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பிரயாசம் நிச்சயம் அதிலே காணப்படும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வர தொடங்கும். அன்பானவர்களே, அநேகர் நல்ல ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டு கர்த்தரா கொண்டு வரட்டும் உட்கார்ந்துருப்பாங்க. உண்மைதான், கர்த்தர் கொண்டு வருவார். அவர் கொண்டு வராமல் நமக்கு ஒன்றும் வராது. எந்த நன்மையான ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வரும், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் நான் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, பிரயாசம் இல்லாமல் இந்த உலகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது கூடாத காரியம். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒரு உறுதியான தீர்மானத்தோடு அவள் உழைக்கிறதை பார்க்கலாம். அன்பானவளே, எவ்வளவு நேரம் உழைக்கிறா தெரியுமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை வாசிக்கலாம். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். காலமே துவக்கி சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க். சிலர் வேலை செய்துட்டு ரொம்ப கடினமாக உடைச்சேன் அப்படின்னு யாரும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இப்போ இல்லாமல் எப்போ உழைக்க போறீங்க? சில இப்போ நடக்கிற காரியங்கள் ஐடி உலகத்திலே ஈஸியாக பேப்பர் போட்டுருவாங்க. என்னவா பேப்பர் போடுவாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிடுவாங்க. ஏன் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஒர்க்கு ரொம்ப ஹார்டாக இருக்குய்யா, காலையில் போனால் நைட்டு தான் வர வேண்டியிருக்குது. அவன் அங்கே கம்பெனியிலேருந்து காலையில் கேப் அனுப்புவான், நைட்டு கொண்டு போகிறதுக்கு கேப் அனுப்புவான், கார் வரும். அதில் போய் வேலை செய்யறதுக்கு கஷ்டம். உங்களுக்கு தேவன் எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? அம்மா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வாலிப வயசில் ஒரு 60 வயசுக்கு மேலே சொல்ல வேண்டிய வார்த்தைகளை இப்போ 30 வயசு சொல்லி கொண்டிருக்கிறாங்க அநேகர். எப்போ உழைக்க போகிறோம்? நம்ம தேவன் ஆசீர்வாதம் ஒன்றுதான், ஆனால் உழைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் மூட்டை தூக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். பாருங்க, சிலர் வந்து அந்த டிக்னிட்டிலேருந்து இறங்க மாட்டாங்க. அந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வந்துடும் அவங்களுக்கு. நான் இந்த வேலை செய்கிறதா, நான் படித்த படிப்பு என்ன படிப்பு, நான் அந்த இன்ஜினியர் ஆக்கும், இந்த இன்ஜினியர் ஆக்கும், இந்த பட்டம் இருக்குது, அந்த பட்டம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து நான் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் அப்படித்தான் இருக்கும். அன்பானவர்களே, இந்த ரூத்தை போல பிரயாசப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அன்பானவர்களே, பாருங்க, தேவன் ஒருபோதும் சோம்பேறிகளை அவர் ஆஸ்வதிக்கவே முடியாது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சுறுசுறுப்போடு காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு பிரயாசம், தேவ சித்தம் இருக்கட்டும். அந்த பிரயாசம் இல்லாவிட்டால் மறுபடியும் நம்ம இந்த நிலைக்கு தேவன் கொண்டு வருவது மிகவும் கடினம். அன்பானவளே, ஆகவே இன்னையிலிருந்து உழைப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்னவும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், நீ செய்ய விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லும்பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய காரியங்கள், அந்த கிருபை தயவு கிடைத்தது, ரூத்துடைய உழைப்பு இரண்டும் சேர்ந்து தேவன் அவளை ஆஸ்வதிக்க தொடங்குகிறார். நகோமியினுடைய அந்த கசப்பு அது மாறி போகிறது. அன்பானவளே, பாருங்கள், அந்த நகோமி சொல்றா, அன்பானவளே, என்னை கசப்பு மாறா என்று அழியுங்கள் என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவளே, பாருங்க, மாறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கசந்து போச்சு. ஆனால் இந்த புறஜாதி பெண்ணாகிய ரூத்தை கர்த்தர் பயன்படுத்தி நகோமியின் கசப்பை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். பரவலே, அதுபோல தேவன் நம்மையும் கூட நம்முடைய ஜீவித்திருக்க கசப்பை தேவன் அவர் மாற்றி தேவன் மறுபடியும்
நம்மை ஒரு மதுரமான வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. மூன்றாவதாக வாசிங்கள் ரூத் முதல் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இந்த ரூத்திற்கு அந்த மாமியார் அவளை பார்த்து சொல்லுகிறாள், அம்மா இங்கே வந்து எனக்கு எல்லாம் நான் இழந்து விட்டேன், எனக்கு எல்லாம் போயிடுச்சு, அதனால நீ உன் வழியை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையை பார்த்து செட்டில் பண்ணிக்கோ அப்படின்னு அவள் சொல்லுகிறாள். பாருங்க, அந்த இடத்துல ஒருபாள் என்ற அந்த மருமகள் அவள் ரொம்ப அன்புள்ள மருமகளாக இருந்தால் போல இருக்கிறது. மாமியாருக்கு ஒரு யூதாஸ் முத்தத்தை கொடுத்து விட்டு அவள் பாய் சொல்லிட்டு அவள் தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத் பாருங்க ஒரு வித்தியாசத்தை காட்டுறார் தேவன். பாருங்க, இந்த வார்த்தையை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது. ஒரு பால் சாதாரண சொல்லிட்டாரு, ஆனால் ரூத்தோ பாருங்க. அப்போ தேவன் ஒரு வித்தியாசத்தை எல்லாரும் இருந்துதாங்கப்பா, ஒரு பா அப்படி இருந்துட்டாப்பா, ஒன்று ஊரை பார்த்து போயிட்டா. ஆனால் என் மகன் ரூத் இருக்காளே, ரூத்தோ என் கூட வந்து என்னை பற்றி கொண்டாள் என்று கர்த்தர் சொல்லுவார். அன்பானவர்களே பாருங்க, ஒரு அர்ப்பணிப்பை பார்க்கிறேன் ரூத்துடைய வாழ்க்கையில். இந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு கமிட்மெண்ட், சப்மிஷன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு ஊழியத்தை நாம் எடுப்போம் என்றால் ஒரு கமிட்மெண்டோடு இதை செய்ய வேண்டும் என்று அவ்விதமாக ஒரு தீர்மானத்தோடு என்ன நஷ்டங்கள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை விட்டுவிடாமல் செய்யும்படியான தீர்மானம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த பிரஜாதி பெண்ணாகிய ரூத் தேவ ஜனங்களோடு இருப்பதையும் தேவ சித்தத்தில் இருப்பதையும் இளைப்பாறுதலாக அவள் கருதினாள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், புறஜாதி இருந்தால் கூட தேவ ஜனங்களோடு இருப்பதையும் தேவ சித்தத்தில் இருப்பதையும் அவள் அங்குதான் எனக்கு ரெஸ்ட் இளைப்பாறுது என்று அவள் கருதினாள் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவன் இந்த தீர்மானத்தை அவர் பார்த்தார். அந்த முடிவை பார்த்த, என்னடா இந்த புறஜாதி பெண் இவ்வளவு நம்மேல் பாசமாக இருக்கிறாளே என்று கர்த்தர் கண்டு இவளை எப்படியாவது கனப்படுத்தணும் அப்படின்னு தேவன் ஒரு தீர்மானம் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இவளை வாழ்க்கையில் கனப்படுத்த வேண்டும் என்றால் பல தடைகள் காணப்பட்டது. அம்மோன் புத்திரர் பாருங்கள், அந்த மோவாப் புத்திரர் பாருங்க, அவங்க எல்லாரையும் கர்த்தர் அவருடைய தேசத்தை கொண்டு வந்து அவருடைய இனத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கூடாத காரியம். வாசிக்கலாமா? உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இந்த ரூத் மோவாப் தேசத்தை சேர்ந்தவளா காணப்படுகிறாள். இந்த ஜனத்தை பார்க்கும் பொழுது 10 தலைமுறைக்கு இவங்க சபைக்குள்ள வர முடியாது அப்படின்னு தேவனுடைய அந்த கட்டளை இருக்கிறது. ஆனா தேவன் இந்த இடத்துல பார்க்கிறார். பாருங்க, இவளுக்காக, இந்த ரூத்திற்காக நம்முடைய சட்டத்தையே மாற்றுவோம் என்று மாற்றினார். காரணம் தெரியுமா? ரூத்துடைய அர்ப்பணிப்பு. ரூத்துடைய அர்ப்பணிப்பு அந்த சட்டத்தையே மாற்றினது. மாற்றி பாருங்கள், சபைக்கு உட்படக்கூடாத மோவாபியர் தேவ கிருபையினாலே தாவீதின் வம்ச அட்டவணையில் ரூத் இடம் பெற்றாள் என்று பார்க்கிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான் என்று பார்க்கிறோமே. அந்த இயேசுவுடைய வம்ச அட்டவணையிலே இந்த ரூத்துடைய பெயர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் இந்த ரூத்தை கனம் பண்ண ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபை எல்லா பாரம்பரியங்களையும் உடைத்து நம்முடைய பெயரை வெளியே கொண்டு வருகிற ஒன்றாக காணப்படுகிறது. நம்முடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்து நம்முடைய பெயரை வெளியே கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய பெயர்களை உலகத்துக்கு தெரிய செய்வார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்?
பல நாடுகளிலிருந்து உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், கர்த்தர் இப்படி அற்புதம் செய்தாராமே, உங்களுடைய சாட்சிகள் உலகம் எங்கும் செல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, புறஜாதி பெண் இப்பொழுது உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறினாள் என்று பார்க்கிறோம். ஒரு தீண்டப்படாத ஒரு புறஜாதியாக இருந்த நம்மை தேவன் கருத்தில் எடுத்து ஒரு உலகத்துக்கு, ஒரு வம்சத்திற்கு நாம் ஆசீர்வாதம் மாற கத்த கிருபை செய்கிறார். அந்த ஆரம்பத்திலே மரணங்கள் சம்பவிக்கிறது, ஒரு துக்கத்தோடு கூட இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த ரூத்துடைய அர்ப்பணிப்பின் காரணமாக இந்த புத்தகம் ஒரு மங்களமான முடிவு, ஒரு முடிவு என்று சொல்ல வரலவா, அதுபோல அந்த திருமணத்திலே முடிந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அது முடிவடையும். நம்முடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். அது எந்த நிலையிலே அது உங்கள் குடும்பம் காணப்பட்டாலும் அதே குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர கூடும். அன்பானவளே, பஞ்சத்தில் ஆரம்பித்த இந்த புத்தகம் நிறைவிலே முடிகிறது. அந்த தானியம் நிறைவாய் கிடைக்கிறது. அன்பானவளே, வேண்டிய மட்டும் கிடைக்கிறது என்று பார்க்கிறோமே. ஒருவேளை என் குடும்பத்தில் இந்த குறைவு, அந்த குறைவு, கர்த்தர் தண்ணீர் பஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வீட்டில் தண்ணீர் கொடுக்க வல்லவராக காணப்படுகிறார். அது என்ன விதமான பஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அன்பானவளே, ரூத் முதல் அதிகாரத்திலே அந்த ரூத் எடுத்த தீர்மானம் அவளின் எதிர்காலத்தை நிர்ணயித்தது. மாமியாரோடு தான் இருப்பேன், நான் திரும்பி மோவாபுக்கு செல்ல மாட்டேன் என்று அவள் தீர்மானித்தார் அல்லவா. அந்த தீர்மானம் அவளுடைய வாழ்க்கையை நிர்ணயித்தது என்று பார்க்கிறோம். அன்பானவளே, இந்த தீர்மானம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகன் என்னோட பேசி கொண்டிருந்தான். அவன் படிக்கிற பல்கலைக்கழகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருந்ததா. அந்த கான்ஃபரன்ஸில் இவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்களா. பொதுவாக இந்தியாவிலே மக்கள் தலைமுறையாக கிறிஸ்தவர் இருப்பதில்லை, இந்துவாக இருந்து வேறு மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க அல்லவா. ஆகவே இவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்களா. அந்த கேள்வியை கேட்டு இவன் சொன்ன பதில் என் கண்களிலே கண்ணீர் வர வைத்தது. என்பானவளே, என்னவென்றால், உன்னுடைய குடும்பம் எல்லாரும் கிறிஸ்தவர்களா என்று அவரது கேட்டார்களா. அப்பொழுது எனக்கு தெரிந்து என் தகப்பன் போதகராக இருக்கிறார், என் தாத்தா போதகராக இருந்தார், என் தாத்தாவுடைய அப்பா, என் மகன் சொல்கிறார், அதாவது என்னுடைய அப்பா பாஸ்டர் ஸ்டீஃபன், அவருடைய அப்பா பரஞ்சோதி, அவர் கிறிஸ்தவராக இருந்தார். அவர் மிஸ்டர் பரஞ்சோதியுடைய அப்பா சாமுவேல். என் மகன் சொன்னான், நாம் அந்த இடத்துல பாருங்க, அந்த சாமுவேல் என்ற நபர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் எடுத்த அந்த தீர்மானத்தின் விளைவாக 100 ஆண்டுகளுக்கு பின் நான், என்னுடைய மகன் பென்னி, அவன் தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறான் என்று அவன் சொன்னானா. அந்த அரங்கம் முழுவதும் கரகோஷத்தினால் நிறைந்ததாம். அன்பானவளே, அந்த ஒரு மனுஷன் எடுத்த முடிவு, நான் அவரை பார்த்ததில்லை, அந்த மனுஷன் எடுத்த தீர்மானத்தின் விளைவாக நான் இந்த இடத்துல நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த மகன் இன்றைக்கு ஊழியத்துக்கு படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முடிவு எவ்வளவு பாதிப்பை சந்ததிகளுக்கு ஏற்படுத்தும் தெரியுமா? நீங்கள் இன்றைக்கு எடுக்க போகிற அந்த முடிவு, அந்த அர்ப்பணிப்பு உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அந்த ரூத்தை போல என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எங்கள் நேசிக்கிற அன்பில் பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ரூத்தை போல உம்முடைய சுத்தத்தின் மையத்தில் காணப்பட்டு பட வேண்டிய பிரயாசங்களை பட்டு உம்முடைய கருத்திலிருந்து கிருபைகளையும் மனுஷர்களை தயவு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, மக்கென்று ஜீவித்து அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து ரூத்தை போல சந்ததியாக எங்களை ஆசீர்வதித்து மறைந்திருந்த புறஜாதன ரூத்துடைய பெயரை வெளியிலே கொண்டு வந்து நீ கனப்படுத்துறது போல எங்களையும் கனப்படுத்துவீராக. அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ். விசுவாசம் அவர்களால்
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் மேலும் 24 மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜெபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 22642299.